తమిళ్ పాలిటిక్స్ చూస్తున్నాయి ఈ మధ్యన. వాళ్ళు ఎంత సుఖంగా చేశారా పాలిటిక్స్. నాకు అసూయ కలిగేంత సుఖంగా చేశారు. నేను 10 కటౌట్లు పెట్టుకుంటే గెలిచేశారు. అలాగే కటౌట్లు హలోగ్రామ్స్ పెట్టుకుంటే బాగుంది. అలాగే చక్కగా సీఎంలు అయిపోయారు. నన్ను 15 సంవత్సరాలు రోడ్డు మీద దేకిచ్చినా కానీ. சிரி தா ப்ரோ சத்தமா சிரி. சினிமாவில் விஜய் ராஜா மாதிரி உயரத்தில் இருந்தாலும் அவர் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார். படம் வெளியீட்டு சிக்கல்கள், இன்னும் பல போராட்டங்கள். தமிழ்நாட்டு மக்களுக்காகத்தான் அவர் 2 வருடங்களுக்கு முன் ஒரு அரசியல் கட்சி தொடங்கினார். அதற்குப் பிறகு எல்லா தரப்பிலிருந்தும் விமர்சனங்களை சந்தித்தார். விஜய் மாதிரி நிலைத்திருக்கவே ரொம்ப கஷ்டம். தேர்தல் பிரச்சாரம் கூட செய்ய விடல. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அவருடன் நின்றார்கள். உங்களுக்கு தனிப்பட்ட தாக்குதல்கள் வந்ததா? கரூர் பிரச்சனை, பிரச்சனைகள், படம் ரிலீஸ் பிரச்சனைகள். மக்களின் ஆதரவால் அவரது கட்சி பெரும்பான்மையை அடைந்தது. தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகும் அவருக்கு இன்னும் பல சிக்கல்கள் வந்தது. சீட் பற்றாக்குறை கூட. அதை நீங்கள் சந்தித்தீங்களா? இப்போது அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அந்த உயரத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்களா? எத்தனை வருடங்களாக அரசியலில் இருக்கிறீர்கள்? இவ்வளவு பொறாமை கொள்ளாதீங்க ப்ரோ. உண்மையை நம்பி அதை ஏற்றுக்கொள்ளுங்கள்.